வணக்கம். நான் உங்கள் மாதவரம் சித்ரா. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, லேட்டஸ்டா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வெளியேறி வேற ஒரு கட்சிக்கு போன ரஞ்சனா நாச்சியார் அவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். அவங்கள பத்தி நான் பேச வேணாம் அப்படின்னு இருந்தேன். பட் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பார்த்ததும் நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்றனால தான் அவங்கள பற்றி நான் பேசுகிறேன். அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துலேருந்து வெளியில் போனதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால தான் நான் வேறு கட்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்களோட பர்சனல் டெசிஷன். நீங்கள் இந்த கட்சிக்கு போங்க, இந்த கட்சியிலே இருங்க அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது அவங்க பர்சனல் டெசிஷன். ஆனால் அவங்க முன் வச்ச காரணம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மாதவரம் தொகுதியில மகளிர் அணி சார்பா ஒரு திருமண கூட்டம் நடத்தணும். அந்த திருமண கூட்டத்துக்கு ரஞ்சனா நாச்சியார் அவர்களை தான் சிறப்பு விருந்தினராக நாங்க கூப்பிட்டுருந்தோம். அந்த மேடையில அவங்க முழுக்க பேசினது தமிழக வெற்றி கழகத்துல பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னும் திமுகக்கு எதிரும் தான் அவங்க பேசியிருந்தாங்களே. அந்த வீடியோவை நான் ஆட் பண்றேன், பாருங்க. அவர் எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்னன்னா, நீங்க இதுவரைக்கும் கட்சிகள்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு மத்த இடத்துல கொடுத்த மரியாதையை விட நாங்க கொடுக்கிற மரியாதையை மட்டும் நீங்க பாருங்க, என்ன நம்பி வாங்கன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நான் அதை உணர்ந்தேன். 2 பேரும் வேமா வந்து அக்கா தண்ணி குடிங்கன்னு 2 பாட்டில் தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. இது வரைக்கும் இந்த 8-9 வருஷ அரசியல்ல யாரும் எனக்கு தண்ணி பாட்டில் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் அந்த பண்பு, நம்ம இந்த ஒரு பண்பு தான் நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் நம்ம தொண்டர்கள் எல்லாருக்கும் விதைச்சிருக்காருன்றத நான் பார்த்தேன். ரொம்ப பேர் அதுல வந்து நம்ம அக்கா ஒருத்தவங்க சித்ரா, அவங்கள மாதிரி எல்லாம் பேசுறவங்க. அக்கா, நான் உண்மையில உங்களை ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு கோபாலபுரத்துல நான் ஒரு வீடு வாங்கி தரேன், நீங்க அங்கேயே நிரந்தரமா போய் இந்த பேச்சை டெய்லி கண்டினியூ பண்ணுங்க. 2026 நம்ம ஆட்சி வந்துடும். அப்புறம் பதில் சொல்லும் போது நிறைய பேர் இந்த யூடியூப்ல எல்லாம் பேசும்போது நிறைய பேசுறாங்க. திமுக சார்பா 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுறவங்க அப்படிதான் பேசுவாங்க. இங்க இருக்க பெண்கள் உண்மையான வெறியோட, உண்மையான அன்போட, நாளைய நலன் கருதி, மக்களோட நலன் இதுதான், இது வேணும் எங்களுக்கு அப்படின்றத கருதி பேசுறதுனால நமக்கு கொஞ்சம் விவேகமும். அதனால அவங்க போன கட்சி என்ன கட்சி தெரியுங்களா? 2 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்ச இளைஞர் அணி அமைப்பாளர் அவர் இருக்க கட்சிக்கு தான் இவங்க போயிருக்காங்க. 13 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கறிஞர் அணி, அதுல இருக்க ஒரு வழக்கறிஞர் அவர் இருக்க கட்சிக்கு தான் இவங்க போயிருக்காங்க. இப்படி பெண்களுக்கு தொடர் பாலியல் வன்கொடுமைகள் செஞ்சுட்டு இருக்க ஒரு கட்சியை சார்ந்த நபர்கள் இருக்கும் ஒரு கட்சிக்கு தான் இவங்க வந்து போயிருக்காங்க. இதுல வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னது வந்து கண்டனத்துக்குரியது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தளபதி போட்டோ ஐடியில, தளபதியோட டிபி வச்சிருக்க மாதிரி ஒரு ஐடியில இருந்தும், தளபதி பிளாக் வச்சிருக்க ஒரு ஐடியில இருந்தும் நிறைய விமர்சனங்கள், நிறைய வந்து மெசேஜஸ்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்கெல்லாம் டிவிக்கே தானா அப்படின்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இதுக்காக வந்து எங்க தளபதி வந்து குரல் கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து அவதூறான விஷயங்களை வந்து பரப்ப வேண்டாம் அப்படின்னு வந்து எங்க தளபதி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லயோ இல்லை வந்து ஒரு வீடியோவோ போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம், அது வந்து டிவிகே காரங்க கூட தெரியாது, சரியா? அதுக்கே எங்க தளபதி வந்து குரல் கொடுக்கணும், தளபதி வந்து ஒரு வீடியோ போடணும்னு சொல்றீங்களே. ஒரு பொது வெளியில திமுகவோட கட்சியில இருந்து ஒரு திமுகவோட பொது மேடையில பெண்களை இழிவா பேசினாரே, அவருக்காக எதிர்த்து உங்க தலைவர் அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்தாரா? இல்ல. தொடர்ந்து அவரை பேச வச்சுதான் இருந்தீங்க. அப்போ அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத நீங்க இதுக்கு மட்டும் ஏன் குரல் கொடுக்குறீங்க? இதுல இருந்தே தெரியுது நீங்க வந்து எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மட்டும் இல்ல, தொடர்ந்து திமுகவை சேர்ந்த பல பேரு பெண்களை, அதாவது தாவேக்கால இருக்க பெண்களை பத்தி அவதூறான விஷயங்களை மீடியாலே பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எதிர்த்து உங்க கட்சியில இருந்து நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்துட்டீங்க? இன்னமும் அந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் வந்து இன்னும் உங்களோட கட்சியில தான் இருக்காரு, இன்னும் உங்க பொது மேடையில அவர் பேசிட்டு தான் இருக்காரு. முதல்ல அதுக்கெல்லாம் போய் குரல் கொடுக்க சொல்லுங்க மேடம். அதுக்கப்புறமா ஃபேக் ஐடியில இருந்து வர மெசேஜஸ்க்கெல்லாம் எங்க தளபதி வந்து மெசேஜ் கொடுக்கறத பத்தி பார்க்கலாம், சரிங்களா? இந்த அவதூறு விஷயங்கள்லாம் ஓரம் கட்டிட்டு உங்க கட்சி எப்படி ஜெயிக்குதுன்னு நீங்க பாருங்க, எங்க கட்சி எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்னு நாங்க பாக்குறோம். நன்றி.